கார்த்தி தீபா சரியில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம கார்த்தி வந்து அப்படியே மட்டும் கோயிலுக்கு மட்டும் கேஷுவலாக வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து பிரச்சனை வந்து வருது. அவங்க அதை ஸ்டார்டிங்கில் வந்து சூப்பராக வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. சைடில் ஒருத்தவங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை நம்ம சாமுண்டீஸ்வரி பார்க்கல. அவங்க மேலே லைட்டாக வந்து கட்டையை தூக்கி போடுறாங்க. அவங்க கையில் வச்சுருக்கிற ஒரு விஷயம் வந்து கீழே வந்து விழுவுது. இதை பார்த்தோன்னே வந்து அப்படியே கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து மூத்த மாப்பிள்ளை வந்து தடுக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களால வந்து தடுக்க முடியல. அப்படியே அவர் மாட்டுக்க கீழே வந்து உட்காந்துடுறாப்புல. ஐயோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி கிட்டக்க வந்துட்டாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த ஒரு நபர் கையை வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி பார்க்க சாமுண்டீஸ்வரிக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து கார்த்தி வந்து செம மாசா தூளா வந்து வராங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து என்னங்க நீங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கவே முடியாதா? நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது போல் இருக்கேன்னு சொல்லி அங்கே எல்லோரும் வந்து சண்டைக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து கார்த்தி மாட்டுக்கும் சாமுண்டீஸ்வரி கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்பா பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, சுற்றி வந்து 10 பேர்கிட்ட நிற்கிறாங்க. ஏங்க 10 பேராக இருக்காங்க, அச்சச்சோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க. நான் 2 பேர் 3 பேர்னா சமாளிப்பேன், 10 பேர்னா சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து வேணும்னே வந்து பேசுகிறாங்க. இவன் தான் வந்து சமாளிக்க முடியாதுங்கிறான்ல, நீ போ, எங்கள் அம்மா வந்து செமையாக வந்து எல்லாரையும் வந்து ஓட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி முடியுதா இல்லையான்னு பார்ப்போங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, தம்பி சமாளிச்சிருவியா இல்லையா? சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க, 10 பேர் தானே. யோ என்னையா 10 பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னும் ஏதாவது ஆள் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஆளுங்க வந்து லாரியில் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் சண்டை போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னது லாரியில் ஆள் வந்தால் தான் சண்டை போடுவியா? ஏங்க ஒருத்தன் கூட சண்டை போட்டால் அதில் என்னங்க மாசு இருக்குது? கூட்டம் கூட்டமாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது சாமுண்டீஸ்வருக்கு ஒன்றும் புரியல. நம்ம தான் இந்த ஏரியாவில் மாசுன்னு பார்த்தா இவன் நம்மளை முன்னாடியே வந்து இவ்வளோ மாசு பண்ணிக்கிட்டு இருக்கானே, அதுவும் சோலோவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. டேய் நான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டாலும் போடுவேன், அது மட்டும் இல்லாமல் 20-30 பேர் வந்தால் கூட எனக்கு கவலை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னப்பா தம்பி எடுத்தோன்னே சண்டையை போட்டு அவங்க எல்லாரையும் பத்திரமா அமுச்சு வச்சுட்டு எங்களை கூட்டிகிட்டு போவியா? அவங்க என்ன ஆள் வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி செம தூளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை கேட்டோன்னு வந்து மாமா இவன் சாதாரண ஆள் இல்லை மாமா, மாசுக்கெல்லாம் பக்கா மாசாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட மாப்பிள்ளையும் அவங்க சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்டும் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு 20 பேர்கிட்ட வராங்க. மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் தோராயமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 30 பேர் இருப்போம். ஓகே இப்போ சண்டைக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் வந்து டிசிமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கார்த்தியோட 2 அண்ணன்களும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. அவன் தான் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டான். 2 பேர் 3 பேர்கிட்டலாம் சண்டை போட மாட்டான். சாமுண்டீஸ்வரி வந்து இந்த ஊரில் வேறு யாருமே கிடையாதா சிலம்பம் சுற்றுறதுக்குன்னு சொல்லி கேட்டதுனால மட்டும்தான் அவன் வந்தான். அவன் பேசிக்காக வந்து 20 பேர் 30 பேர் வந்தால் தான் சண்டை போடவே ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படியா, இவன் என்ன இவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து கியூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் அடித்து ஓட விட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில். போதுமா இப்போ யாரும் புரிஞ்சுக்கிறீங்களா நான் யாருன்னு? நான் யார்கிட்டையும் வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. தம்பி நீ வந்து யார்கிட்டையும் வேலைக்கு வந்து சேர வேணாம்ப்பா, எங்களுக்கு உன்கிட்ட வந்து வேலை வந்து கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரியோட ஹஸ்பண்டு. என்னது நான் உங்களுக்கு வேலை கொடுக்கணுமா? இல்லைப்பா, நீ என்கிட்ட இருந்தாலும் இல்லை நான் உன்கிட்ட இருந்தாலும் பாதுகாப்பு என்னமோ எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசுகிறாங்க. ஐயோ இவன் என்ன என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்து இவருக்கு ஆப்பு வைப்பான்னு பார்த்தா சாமுண்டேஸ்வரிக்கு இவன் எங்கள் அக்கா கூட சேர்ந்து என் ஹஸ்பண்டுக்கு ஆப்பு வச்சுருவான் போல இருக்கேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அக்கா இவன் என்னக்கா நம்ம கூட இருக்கணுமா? தேவையே இல்லைக்கா, நீ கொடுத்த செயினை வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான். இவன் எதுக்குக்கா நம்ம வீட்டில் இருக்கணும்? இப்படி சொல்லுங்க, இப்படி மாட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது நீ என் கூட இருக்கியா? நான் ஒன்று ஆரம்பத்தில் தப்பாக எடை போட்டுட்டேன், நீ இருந்தால் எனக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும்னு பவ்யமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. நான் யார்கிட்டையும் இப்படியெல்லாம் பேசி இவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இப்போ பயந்துட்டேன்னு கூட நீ நினைக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. என்னோட குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்குது.
அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, ஆமாங்க, நானும் உங்களை பற்றி ஆரம்பத்தில் வந்து விசாரிச்சு பார்த்தேன்னு சொல்லி கார்த்தியோட அண்ணன்களும் பேசுகிறாங்க. இவன் HSL வந்து உங்களை மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசினோன்னே, ஆமாவா இல்லையாங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுப்பான்னொன்னே கோயிலில் வந்து பெல் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி, நமக்கும் போர் அடிக்குதுல்ல, நம்ம ஏன் இவங்கள்ட்ட வேலைக்கு போய் சேரணும், சும்மா ஒரு மாதம் வேணாம் அவங்க வீட்டில் வேணாம் நம்ம சும்மா வந்து கெஸ்ட்டு மாதிரி தங்கிட்டு வருவோமே, சரி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு மாதம் போதும், சரி பார்த்துக்கலாங்க அப்படின்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க.